ஹாய், நம்ம இன்னைக்கு ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு 6 தக்காளி, 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு 10 காஞ்ச மிளகா, 10 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். செய்யறதுக்கு கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் காஞ்ச மிளகாயையும் பூண்டையும் போட்டு ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நாம் கட் பண்ணி வச்சுக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்க்கணும். வெங்காயம் நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு பாதி அளவுக்கு வதங்கினா போதும். நம்ம அதை மிக்சியில் தான் அரைக்க போகிறோம். அதில் நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு பாதி அளவு வெந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் பாதி அளவு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியும் அதே மாதிரி பாதி அளவு வதக்கிட்டு அதை இறக்கி ஆற வச்சிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா ஒரு பாதி அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை ஆற வச்சு மிக்சியில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம தக்காளி வெங்காயத்தை நல்லா அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ இதை நல்லா வதக்கி எடுக்க போகிறோம். இது இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் இந்த டிஷ்ஷு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ எண்ணெய் போட்டாச்சு. எண்ணெய் போட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் வடவத்தை போட்டுக்கலாம். வடவம் நல்லா பொரியட்டும். வடவம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த தக்காளி வெங்காயம் அரைச்சிட்டு வந்தோம் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். இது நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நமக்கு தேவைன்னா கருவேப்பிலை கூட சேர்த்துக்கலாம். இப்போ சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. நமக்கு தேவையான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். நம்ம வேணும்னா சாதத்துக்கும் போட்டு சாப்பிட்டுக்கலாம். எப்பவுமே ஒரே மாதிரி செய்யாமல் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.